ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கட்டமாக எனுமரேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் 14 அன்று முடிவடைந்தது. இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமாக வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,755. அதில் பெண் வாக்காளர்கள் 2,66,63,233. ஆண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஓகே. பெண் வாக்காளர்கள் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் குவைட் இருப்பாங்கன்னா வந்துடும். ஓகே. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலை மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. Third gender 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. 4,19,355. எனுமரேஷன் ஃபேஸில் பிஎல்ஓஸ் வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறிஞ்சி பட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்தவர்கள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. Enrolled at multiple places 3,39,278. 3,39,278. நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6 இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் ஒப்ஜெக்ஷன் இருக்குது, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். Total 97,37,37,831. 37,831. ஃபார்ம் கொடுக்குறப்ப அந்த சிஸ்டம்
2-5 இல்லாதவங்களுக்கு வந்து என்கொயரி நோட்டீஸ் போடுவோம்னு சொன்னீங்க. அது இப்போ இஆர்ஓஸ் அதை என்கொயரி இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஃபார்ம்ஸ் வந்தது, ஃபார்ம்ஸ் இஆர்ஓஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதுதான் மேடம். அது எத்தனை பேர் மேடம்? அது இனிமேல் தான் தெரியும், நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இந்த டிராஃப்ட் ரோல்ல இடம்பெறாதவங்க யார் அப்ரோச் பண்ணுவோம், என்ன பண்ணணும்? அவங்க பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணலாம். புக்யூர் பிஎல்ஓ இருக்குது, இஆர்ஓஸ் இருக்குது, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போகிறோம். அதில் கூட அவங்க வழங்கலாம். நான் பேசும்போது சொல்லிட்டேன், பிஎல்ஓஸ் பிஎல்ஏ போகும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று சொல்கிறேன், இந்த லிஸ்ட், இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிஎல்ஓ பிஎல்ஏ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு நாளிலிருந்து அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கும். ஃபார்ம்ஸ் திருப்பி கொடுத்தாலே பேர் சேர்த்துருவோம். 2002 2005 டீடைல்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி 2002 2005 லிஸ்ட்ல பேர் இல்லாத ஃபார்ம்ஸ் திருப்பி கொடுத்தா அவங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. சேர்த்திருக்கோம். அதுதான் அவங்க கூட கேட்டாங்க. இப்போ அது இஆர்ஓஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதோ அடிஷ்னல் டாக்குமெண்ட் இருக்குன்னா கேட்பாங்க. அது ப்ராசஸ் இனிமேல் தான் தொடங்கும். இந்த 97 லேக் பேர் இல்லை, நான் வந்து முறையிடுறேன் உங்கள்கிட்ட. அந்த 6 படிவம் 6 பயன்படுத்தி அது வந்து அது சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? இறுதி பட்டியலில் தான் தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை நான் கொடுத்த உடனே எனக்கு அந்த அப்டேட் வருமா? உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சு, நீங்கள் பட்டியல் ஃபைனல் டிராஃப்ட் ரோலில் வரும். 97 லேக் நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன பேசிஸ்ல நீக்கப்பட்டிருக்காங்க? ஆப்சென்டி பர்மனென்ட்லி ஷிஃப்டட். அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே இல்லை, ஆள் கண்டுபிடிக்க முடியல. பிஎல்ஓஸ் பிஎல்ஏ சேர்த்துட்டு போகும்போது கூட கண்டுபிடிக்க முடியல. சென்னை மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில 35% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்காங்க. இல்லை, நம்ம இப்போ ஃபார்ம் 6 இப்போ கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். இல்லை, அதுக்காக தானே இந்த 1 மந்த் இருக்கு. நம்ம ரெகுலராக ஃபார்ம் 6 ப்ளஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதை நம்ம வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணலாம். Why, ma'am? Because the VLOs were able to locate them. They have voted in Tamil Nadu in the past, but in today's list, their names have been dropped. No, it is not possible. Their names have been dropped if they have given back the enumeration forms. They have, ma'am, but still their names are missing. You can perhaps give me those details. Ma'am, ma'am, I have it with me, ma'am. There are so many. Even in a person working in our own office, his name. Please give me those details. There are many people. Tamil Nadu அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி எந்த கான்ஸ்டிட்யூன்சி, எந்த அசெம்பிளியில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க? சோழிங்கநல்லூர்ல மேக்ஸிமம். சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர். இப்போ இந்த எஸ்ஆர் ஃபார்ம் கொடுத்து சில பேர் அவங்களோட டீடைல்ஸ் மேட்ச் ஆகாம ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ரிமூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனுமரேஷன் ஃபார்ம் யார் யார் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இல்லாமல் பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், யார் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரோல்ல இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது இல்லாமல் பண்ண முடியாது. மேடம், பல ஆண்டுகளாக பல முறை வந்து இந்த இறந்தவர்கள் பேர் நீக்கப்படாதது, பல எலெக்ஷன்ஸாக நீக்கப்படாதது தான் இந்த இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்து டெலிஷன் ஆகுது காரணமாக இருக்குமா? அது இருக்குது, நிறைய இருக்குது. ஆப்சென்ட் ஷிஃப்டட் ஃபிகர் ஒரு சொன்னேன் இல்லை, அதில் இன்க்ளூடட். மேம், இப்போ வெளி மாநில ஓட்டர்ஸ் நம்ம டேட்டா இப்போ இங்க அப்படி இருக்குமா? இல்லை, வெளி மாநில நான் இருக்கேன். மேடம், ஏஜ் வைஸ் ஓட்டர் பிரேக் இருக்கா மேடம்? வயது வயசுல வந்து எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க லிஸ்ட்? அது இனிமேல் தான் தெரியும். வழக்கமா கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி. இல்லை, இனிமேல் தான் தெரியும். இன்க்ரீஸ் ஆயிருக்கா மேடம்? ஜென்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா மேடம்? அது இனிமேல் தான் தெரியும். Ma'am, there were a lot of apprehensions about selective names from a certain community being dropped from the SIR. As I said earlier,
Not one name can be dropped without following the due procedure, right? ERO has to follow due procedure, and not one name can be just arbitrarily dropped. I hope I have made myself clear on that. மேடம் பீகார்ல வந்து 8 crore மேல ஓட்டர்ஸ் இருந்தாங்க பிஃபோர் SIR. அப்புறமா டெலிஷன் ஆகும்போது 65 லட்சம் பேர் தான் டெலிஷன் ஆனாங்க. அந்த விட தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் 6.4 கோடி. ஆனா டெலிஷன் வந்து பீகார் காட்டிலும் அதிகமா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் 3 கேட்டகரியில். டெத் சொல்லியிருக்கேன், பர்மனெண்ட்லி ஷிஃப்டட் அப்சென்டி சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட் சொல்லியிருக்கேன். சில பேர் இருக்குது ஒரு 12,000 ஆட் அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுத்ததுக்கு விரும்பல, அது ஒரு கேட்டகரி இருக்குது. I've been repeating ma. மேம் இந்த ஃபார்ம் 6 ஓட டிக்ளரேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க. டிக்ளரேஷனோட சேர்த்து அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் அந்த 12 டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அதாவது அவங்களுடைய ப்ரூஃப் என்ன இல்லை அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்க மேப்பிங்கில் லிங்க் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. மேடம் நம்ம SIRக்கு வீடு வீடா போய் நம்ம வந்து ஃபார்ம் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வீடு வீடா போய் புது ஃபார்ம்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமா VLOs இப்போ போகும்போது கூட ஃபார்ம் 6 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் 6 வந்தது 5,19,275, ரைட்? இது வரைக்கும் ஃபார்ம் 6 வந்தது 5,19,275 parallelly, yes, offline online all together. இது வரைக்கும் இப்போ இன்டர்நெட் டிராஃப்ட் ரூல் எங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்? நம்ம இப்போ ஆன்லைன்ல எப்படி செக் பண்ண முடியும்? எல்லா DEOs அவங்க வெப்சைட்டில் போட்டுருவாங்க. we will also give a link. We'll give a link. ஃபார்ம் 6 உங்கள் எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் எல்லாமே இவ்வளோ நம்பர்ஸில் வந்திருக்காங்க. இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். நம்ம எல்லா ஏற்பாடு பண்ணுறோம், ஸ்பெஷல் கேம்ப்ஸ் பண்ணுவோம், ஆன்லைன் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வு கொடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும். ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் போகும்போது வந்து பூத் வைஸ் நடக்குமா இல்லை கான்ஸ்டிட்யூன்சில வந்து ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வில் பி பூத் வைஸ். இப்போ ரீசெண்டா வந்து பூத் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் நியர்லி 75,000. இப்போ நியர்லி 97 lakhs குறைச்சிருக்கோம். பூத் வந்து அதே தான் இருக்குமா இல்லை ஷார்ட்லிஸ்ட்? பூத் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ரேஷனலைசேஷன் நடந்துச்சு. இனிமேல் பார்ப்போம். அந்த ஓட்டர்ஸ் பேஸ் குறைஞ்சிச்சு மேடம். அப்புறம் பூத் கவனிமா பூத் நம்பர் வந்து ஏன்னா 5 கோடியே 70 வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்படின்போது பூத் லெவல் இல்லை ரேஷனலைசேஷனுக்கு கூட அதே டேட் தான் கொடுத்துருந்தாங்க, பேரலி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரேஷனலைசேஷன். இனிமேல் பார்ப்போம் வேறு ஏதோ சேஞ்சஸ் வரும். ஒரு டவுட் இருக்கு, சில பேர் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்பி சப்மிட் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். I will update it exactly, but 12,000 ஏதோ ஆர்டர் இருந்துச்சு. கொடுக்கல இல்லை, அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு விரும்பலை. நியூ மோட்டர்ஸ்க்கு வந்து வழக்கமா அன்வில்லிங். நான் திருப்பி சொல்றேன், நம்ம கொலீக்ஸ் எல்லாம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம். இப்போ எஸ் பட்டியலில் இடம் பெற்றிருக்கா ஆன்லைன்ல பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பார்க்கலாமா இல்ல CEO வெப்சைட்ல பார்க்கலாம். CEO வெப்சைட்ல பார்க்கலாம். நாளையிலிருந்து ஒரு நாள் வேணும்.